அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய அத்வைதா 786 உங்களுக்காக தினம்தோறும் வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த சேனலையும் பார்த்து உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு பரிகாரம் அதாவது ரொம்ப சிறந்த பரிகாரம். எதற்கான பரிகாரம் அப்படின்னா, பண வரவை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான நம்முடைய ரிஷிகள் கூடிய ஒரு அபூர்வமான பரிகாரம். இதுவரை நம்முடைய சேனலில் இந்த பரிகாரத்தை நாம் சொன்னது கிடையாது. இந்த பரிகாரத்தை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன். இந்த பரிகாரம் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால், அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டியது. இந்த பரிகாரத்தை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நாம் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப சக்தி வாய்ந்தது. பணவரவை அதிகரிப்பதற்கு இந்த பரிகாரம் நமக்கு பெரும் உதவியாக இருக்கும். மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். அதனால் இந்த பரிகாரம் எப்போ செய்யணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதம் அமாவாசை வந்தாலும் அந்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு அமாவாசை சனிக்கிழமை வருது மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது அமாவாசை. அப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு 6ஆம் தேதி வருது. 6/12/2024 அன்று நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை வருது. இத்தனை நாட்களுக்கு முன்பாகவே எதற்காக போடுறேன் அப்படின்னா, இதற்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் சேகரித்து வச்சுப்பீங்க தயார் நிலையில் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை முன்கூட்டியே கொடுக்குறேன். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது ஒரு டப்பா வேணும். ரொம்ப பெரிய டப்பாலாம் தேவையில்லை, ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். வெள்ளி கிண்ணமோ அல்லது டப்பாவோ இருந்தால் போதும். அடுத்து இதற்கு தேவையானது கரு மஞ்சள் என்பது தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு பூசி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, செந்தூர காப்பு, அதுதான் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை கடைகளில் இது கிடைக்கும், அது வேணும். அடுத்து நாககேசரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கடைகளில், அதுவும் இதற்கு தேவை. இந்த நாககேசரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வால் மிளகு மாதிரி இருக்கும். ஆன்லைன் கடைகளில் ரொம்ப கம்மியான ரேட்டு, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பெரிய பேக்கெட் தருவாங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்கள்கிட்ட இந்த நாககேசரம் என்பது இருக்கும். நிறைய பரிகாரங்களில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் நாம் சேகரித்து வச்சுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு. காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜை செய்யும்போது இந்த பரிகாரத்தை நம்ம தயார் பண்ணிக்கணும். ஒரு கிண்ணம் எடுத்துக்கினாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு டப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு குங்குமச்சிமிழ் மாதிரி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அதில் நீங்கள் அந்த ஒரு கருமஞ்சள் அது நீங்கள் போட்டுடணும். இந்த கருமஞ்சள் பார்த்திங்கன்னா காய்ந்த நிலையில் இருக்கணும். கடைகளில் காய்ந்த நிலையில் தான் கிடைக்கும். அதை ஒன்று போட்டுடுங்க. போட்டுட்டு அதற்கு மேலே செந்தூரத்தை போட்டுடுங்க. எவ்வளவு போடணும் அப்படின்னா, கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு கொஞ்சமாக நம்ம அந்த செந்தூரம் எடுக்கும்போது நம்முடைய கையில் எவ்வளோ வருதோ அவ்வளவு, அளவு கிடையாது இதற்கு. போட்டுட்டு நாககேசரம், இதுவும் அளவு கிடையாது, கொஞ்சமாக எடுத்தோம்னா ஒரு 10-15 வரும். அதை அப்படியே போட்டுடணும். இப்போ இதை நம்ம தயார் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு நெய் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு 5-6 ஊதுவத்திகள், நல்ல வாசனை வர ஊதுவத்திகளாக ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சு, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தானே, அதனால் மகாலட்சுமி பூஜையை கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு ஒரு மல்லிகை பூவோ முல்லைப்பூவோ தாயாருக்கு சூட்டிட்டு விளக்குகள் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி நல்ல வாசனை வர மாதிரி ஏற்றி வச்சுட்டு ஏதாவது பிரசாதம் வச்சுட்டு, அம்மா தாயே எங்களுடைய அந்த பண கஷ்டங்கள் என்பது நீங்க வேண்டும். இந்த பரிகாரம் செய்த முதல் கொண்டு நல்ல பணவரவு எங்களுக்கு வரணும், தர்மமான வழியில் இந்த பணவரவு என்பது எங்களுக்கு வரணும் அப்படின்னு தாயாரினுடைய பாதத்தில்
இந்த குங்குமச்சிமிழோ அல்லது டப்பாவோ அல்லது கிண்ணமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இப்போ குங்குமச்சிமிழ் அப்படின்னா மூடி போட்டுடணும், அதே மாதிரி டப்பா அப்படின்னா மூடி போட்டுடணும், கிண்ணம் அப்படின்னா மூடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே உங்களுடைய அந்த பீரோவில் பணம் நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வந்து வச்சுடுங்க. அவ்வளோதான், அது அப்படியே இருக்கட்டும். அதில் நீங்கள் எப்பயோ பார்க்கும்போது அதில் பூச்சி வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை செய்து நாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பீரோவில் வச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பீரோவில் தினந்தோறும் அந்த ஊதுவத்தியை காட்டணும். அந்த ஒரு வாசனை இருக்கும்போது அதில் எந்த விதமான பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் அந்த ஊதுவத்தியையும் தினந்தோறும் காலையோ மாலையோ ஒரு நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் அது காட்டிகிட்டே வரணும். ஏன்னா ஆல்ரெடி நாம் இந்த தீபாவளி பரிகாரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். நிறைய பரிகாரங்கள் பணவரவுக்காக பீரோவில் வச்சுருக்குறோம். அதனால் அந்த ஊதுவத்தியை நீங்கள் தினம்தோறும் காட்டணும். அப்படி காட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா பீரோ அப்படின்னு சொல்லும்போது துணிகள் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பீரோவில் இந்த ஊதுவத்தியை காட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக செய்யணும். ஸோ இந்த பரிகாரத்தை ஒரு முறை நாம் செஞ்சால் போதும். இதன் மூலமாக நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு நல்ல ஒரு தனவரவு ஏற்படும். நிறைய பரிகாரங்கள் நம்முடைய சேனலில் இந்த வெள்ளி டப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். விஜயதசமிக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் பரிகாரம், அதுக்கு பிறகு வெள்ளை, அதாவது இது இருக்கு இல்லையா, மணல், அது வெண்மையான மணல், அதுவும் குன்றின் மணி அதெல்லாம் போட்டு ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் டப்பா வச்சு அந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். தீபாவளி பரிகாரமே ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழ் பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து இது இப்படியாக வெள்ளி டப்பாக்களை குங்குமச்சிமிழ் அல்லது கிண்ணத்தை பயன்படுத்தி ஒரு 5-6 பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி என்பது இருக்குது. அதனால தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதில் பயன்படுத்துகின்ற பொருள் கரு மஞ்சள், காளிகாதேவியினுடைய சக்தி அதிகமாக இருக்கும். செந்தூரம் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாககேசரம் இதுவும் மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வெள்ளி பொருட்களில் நாம் வைக்கின்ற அந்த வஸ்துக்கள். ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து நமக்கு தனவரவை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, சின்ன வியாபாரம் பண்ணால் கூட பரவாயில்ல, அங்கே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பண ஃப்ளோ அப்படின்றத உங்களால் நிதர்சனமாக கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அரிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அங்கே நாம் பேசிக்கலாம். மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.